ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நல்லா ரைமிங்காக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ரைமிங்காகவே கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸி மனசில் வச்சுக்கிறது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சிம்பத்தி. சிம்பத்தி அப்படின்னா அனுதாபம் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் ரோட்டில் ஏதாவது பைக்கில் போயிட்டு திடீர்னு கீழே விழுந்துட்டாரு, அதை பார்த்தோன்னே ஐயோ கீழே விழுந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுதாபப்படுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சிம்பத்தி. அடுத்த வேர்டு எம்பத்தி. எம்பத்தி அப்படின்னா இப்போ அங்கே விழுந்துட்டாரு, ஆனால் ஒருவேளை நான் போயிட்டு இருக்கும்போது இதே மாதிரி நான் விழுந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து எம்பத்தி. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே நீங்கள் சந்திரமுகி மூவி பார்த்துருப்பீங்க இல்லையா, இல்லை கங்கா வந்து சந்திரமுகி மேலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவா, எம்பத்தி தான் வச்சு பார்ப்பா. அந்த இடத்துல அவள் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எம்பத்தி வந்து ஃபஸ்ட்டு வரும் அவளுக்கு. அதுக்கப்புறமா சிம்பத்தியை காமிப்பா. அப்புறம் சந்திரமுகி ரூமை திறப்பா, சந்திரமுகியா நிப்பா, சந்திரமுகியாகவே மாறுவா இல்லையா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எம்பத்தி. அடுத்தது ஆப்பத்தி. ஆப்பத்தி அப்படின்னா நாட் ஷோயிங் கன்சர்ன். அக்கறை காட்டாததுக்கு பேர். அக்கறை காட்டாமல் இருந்தோம்னா சொல்கிறோம் இல்லைங்களா, அக்கறை காட்டாமை அப்படிங்கிறல, அதுதான் ஆப்பத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் அதே சீன் வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, ரொம்ப பத்தட்டிக் கண்டிஷனில் இருக்காரு, ரொம்ப பரிதாபமான கண்டிஷனில் இருக்காரு. அதை பார்த்துட்டு நீங்கள் சிம்பத்தியை காமிக்கிறீங்க, எம்பத்தியும் யோசிச்சு பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் கண்டுக்காமல் அதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் ஆப்பத்தி. அதை கேர்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டுக்காமல் போகிறது. அடுத்தது ஒரு வேர்டு, இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது ஒரு இந்த பத்தின்னு முடிகிறதுனால இந்த வேர்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா டெலபத்தி. டெலபத்தி அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தளபதி தான் தெரியும். இது என்ன டெலபதி? டெலபதி அப்படின்னா உங்களுக்கு நல்ல உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய கிளாஸ்மேட்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதாவது அவங்க வீட்டில் இருப்பாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பீங்க. இருந்தாலும் இன்னைக்கு அவள் வந்து ப்ளூ கலரில் தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா, அப்போ நாமளும் வந்து ப்ளூ கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு தூரத்தில் இருந்துட்டே அவங்களுடைய மைண்டு, அவங்களுடைய மைண்டோடைய தாட் இருக்கு பாருங்க, அவங்க என்ன சிந்திக்கிறாங்களோ அதை நீங்களும் சிந்திக்கிறீங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி நீங்கள் சிந்திக்கிறது அவங்களும் சிந்திச்சிருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வருது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அப்போ அல்லது அதே மாதிரி நாம வந்து ஏதாவது சொல்ல நினைப்போம், அட் த சேம் டைம் அவங்களும் அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து டெலபதி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.